அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நாள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவின் கடைவீதிக்கு சென்றார்கள். அங்கே மக்கள் பொருட்களை வாங்குவதும் விற்பதுமாக இருந்தார்கள். அதை கண்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மக்களே, நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அங்கே மதீனா மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலில் நபிகள் நாயகத்தின் சொத்துக்கள் பங்கிடப்படுகின்றனவே, உங்களுக்கு தெரியாதா என கேட்டார்கள். அதை கேட்ட அந்த மக்கள் உடனே மதீனாவின் பள்ளிவாசலுக்கு சென்றார்கள். அங்கே எந்த சொத்தும் பங்கிடப்படவில்லை. அவர்கள் திரும்பி வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கேட்டார்கள், அங்கே எந்த சொத்தும் பங்கிடப்படவில்லையே என கேட்டார்கள். அப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அங்கே என்ன நடந்து கொண்டிருந்தது என கேட்டார்கள். அங்கே மக்கள் பள்ளிவாசலில் சிலர் திருமறை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், சிலர் திக்ரு செய்து கொண்டிருக்கிறார்கள், சிலர் தொழுது கொண்டிருக்கிறார்கள், சிலர் அல்லாவை பற்றியும் அவன் தூதரை பற்றியும் பேசி கொண்டிருக்கிறார்கள் என கூறினார்கள். அப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுதான் நபிகள் நாயகத்தின் சொத்துக்கள் ஆகும், உங்களுக்கு தெரியாதா என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நமது பார்வையில் சொத்துக்கள் என்பது தங்கம், வெள்ளி, பணம், வீடு, வாசல், இவை நமது பார்வையில் சொத்துக்களாக இருக்கின்றது. ஆனால் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களின் பார்வையில் சொத்துக்கள் என்பது இருளகிலும் நன்மை தரும் மேலான நல்லமல்களாகும். அத்தகைய நல்லமல்கள் செய்யக்கூடிய நல்ல மக்களாக நாம் வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.